வெங்காயம் நல்லா வணங்கி வந்திருக்குது. நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், புதினா ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், மிளகாத்தூளோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கையோட ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 தக்காளி சேர்த்துக்கங்க. உப்பு இந்த மாதிரி ஒரு 5 விரல் கடங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுமே நீங்க ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட்லயே வச்சு தட்ட முடியுங்க. சுத்தி புகை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஒரு 45 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கறி நல்லா வெந்து வரட்டும். பாறை நல்லா வடிச்சு எடுத்து வந்துருக்கேன். டபரால சென்டர் பண்ணிக்கலாம். அரிசிக்கும் தண்ணிக்கும் ஒரே அளவா வச்சுட்டு தட்டு போட்டு முடிக்கலாம். தம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்ல வைக்கிறேன். சுத்தி லைட்டா புகை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கடைசியா எடுத்தா எல்லாமே சரியா இருக்கும். பார்க்கலாம். தண்ணி சுத்தமாவே இல்லை. கீழே எங்கேயுமே தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. நல்ல தம்மை வந்திருக்கு. பிரியாணி நல்லா வந்திருக்கு. கறி பாருங்க, தொட்டும் போது நல்லா உங்களுக்கு பீஸ் பீஸா உடையுது. நல்லா வந்திருக்கு கறியும். கறியோட சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.